அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பாட்டு பார்க்க போறோம்னா தாசரி இத்தரணியில் அன்பாய். இது ஒரு அழகான ஒரு கீர்த்தனை பாட்டுங்க. இந்த பாட்டு யாருக்கெல்லாம் தெரியும்? பாட்டு கேட்டிருக்கீங்களா? இதை நான் ஒரு முறை வாசிக்கிறேன். அழகாக இருந்தது, நம்மளும் வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா என் கூட வீணை எடுத்து வச்சு உட்காருங்க, அப்படியே நம்ம கூட சேர்ந்து வாசிக்கலாம். சரியா? நான் வந்து ஈனில் எதில் டியூன் பண்ணிருக்கேன், மூணில் ஃபஸ்ட் நோட் வந்து இ, செகண்ட் ஸ்டிங் பி, 3 ஸ்கேலில் தான் நான் எப்பவுமே வாசிப்பேன். நீங்கள் டியூன் பண்ணிவிட்டு என் கூடவே அப்படியே சேர்ந்து உட்காந்து வாசிக்கலாம். ஒரு முறை நான் ஃபுல்லாக வாசிச்சுட்டு அந்த பாட்டு கேளுங்க, பிடிச்சிருந்ததுன்னா கற்றுக்குங்க. சரியா? நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க பாட்டு. கேட்டிங்களா? அழகாக இருக்கா? கற்றுக்கலாமா? யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும்? தாசரி இத்தரணியில் அன்பாய். ராகம் பார்த்தீங்கன்னா சங்கராபரண ராகம் தான். ரீ டூ கா டூ மா ஒன் பா தா டூ நீ டூ சா. இதில் செகண்ட் ஸ்டிங்லேயும் நம்ம வாசிப்போம். சரிங்களா? பா அடுத்து தா டூ, செகண்ட் ஸ்டிங்கோட பேர் வந்து பா, அதுக்கடுத்து தா டூ நீ டூ சா. இதுதான் இந்த பாட்டில் வர ஸ்வரம். நான் சொல்கிறேன், அப்படியே கூட ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வரலாம். வீணையை மட்டும் ஈல டியூன் பண்ண மறந்துடாதீங்க. வாசிக்கலாமா? நான் சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சாரி கரி சரி சனி தபா. வாசிங்க. ஐயோ, ரொம்ப பெருசாக சொல்லிட்டேனா? சரி, பாதி கொஞ்சமாக சொல்கிறேன். சாரி கரி சரி சனி தபா ரீ ரே ரே சரி கமகரிசா. நீங்களும் பாடிட்டே வாசிங்க. பாடிட்டே வாசி, சீக்கிரம் மறக்காது, நல்லா தரவா நிற்கும். நான் பாடுறது கேட்டு உடனே நோட்ஸ் எழுத்து நீங்கள் அதை பார்த்து வாசிக்கிறத விட நான் பாடுறேன் இல்லையா, அப்படியே வச்சுட்டு கூடவே வாசிட்டே வாங்க. நாங்கள் அந்த ஸ்பேஸ் விட்டுறோம் பாருங்க, அந்த ஸ்பேஸ் நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வாங்க. பாடுவா? இன்னொரு முறை பாடுறேன். சாரி கரி சரி சனி தபா. இன்னொரு முறை ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பாதி பாடுறேன். சாரி கரி. இந்த பாட்டோட டியூன் என்னவோ அதே டியூன்ல தான் நீங்கள் சுரத்தையும் பாடணும். சாரி கரி சரி சனி தபா. தாபாலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டிங்ல வரும். சரி சனி தபா. நீ எங்க இருக்கு பாருங்க, காக்கு பின்னாடி நீ இருக்கு, ரீக்கு பின்னாடி தா இருக்கு. சரி சனி தபா. ரீ 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 வந்து நான் என்ன பண்றேன்னா சால இருந்து வரேன், சா மிட்டிட்டு ரீல கை வைக்கிறேன். ரீ 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 சரி கமகரிசா. அழகா நம்ம சாஃப்டா போனோம். கமகரிசா. நெக்ஸ்ட் லைன் கமபா கமபா பதப மகமா கமபா பதப மகமா பதப மகமா. கமகம் எங்கெல்லாம் கொடுக்குறது அப்படின்னா, நான் வசிக்கும் போது பாருங்க, நான் பாடுற இடமே பாருங்க, கம அவ்வளோவெல்லாம் அசைக்கல, இல்லை நல்லா கவனிச்சுங்க. கமபா அங்கே லேசாக அசைக்கிறேன். பதபா தான் இந்த இடத்துல பிளைனாக கொடுத்துக்கிறேன். அதுபோல் சின்ன சின்ன அசைவுகள் தான், ரொம்பலாம் போட்டு நம்ம குளிக்கிட்டே இருக்கக்கூடாது. பதப மகமா மப்ப மகரிகா கமகரி சரி ரிகரி சாணி சா.
ரி கரி சா நீ சா கீழே செகண்ட் ஸ்ட்ரிங்ல ரி கரி சா நீ சா. அவ்வளோதாங்க, ஈஸியாக தானே இருக்குது பாட்டு, அழகாக இருக்கா கேட்குறதுக்கு. நீங்களும் இன்னொரு முறை அப்படியே போட்டு அந்த வாட்ச் அப்படியே கேட்டு பாருங்கள். இப்போ நான் ஸ்வரம் பாடிட்டே வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாசிங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சாரி கரி சரி சரி தபா ரீ 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 சரி கம கரி சா கம ப பத ப கம ம ப ம கரி க கம கரி சரி ரி கரி சனி சா தாசரே itharaniyai சொந்தமாகுவோம். இதுதான் பாட்டு, கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவ்வளோதாங்க. நீங்களே வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பாட்டு வாசிக்க வருது அப்படின்னா ஒரு லைக்ஸும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க, உங்களால் வாசிக்க முடியுது அப்படின்னா. சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம்.